ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சிவப்பு கீரை கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கீரை வந்து ரொம்பவே சத்துள்ளது, நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிட்லாம். இது வந்து எங்கள் ஊரில் டெய்லியுமே கிடைக்கும். இதுக்கு எந்த சீசனுமே கிடையாது, எப்போவுமே கிடைக்கும். இந்த கீரையை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி 1 கப்பு தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருவோம். இனி இதில் தேங்காய் எண்ணெய்னா நல்ல வாசனை இருக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிருவோம். இனி இதுக்கு கூடவே கீரை, சின்ன வெங்காயம், மிளகாய், அப்புறமா தேங்காய், இதுக்கு தேவையான உப்பு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி நான் இப்போ சேர்க்குறேன். இப்போது சில கீரைனா பிஞ்சு கீரையாக இருக்கும், இதை விட பிஞ்சு கீரையாக இருந்ததுன்னா நமக்கு 1/4 கப்பு தண்ணி தேவைப்படாது. அப்போ அதுக்கு தேவையான தண்ணியை லேசாக நீங்கள் தெளித்தா போதும், சரியா? இப்போ இந்த தண்ணி விட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அதே நேரம் இந்த கீரை வந்து மசிஞ்சு போயிடக்கூடாது. இந்த கீரை இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி வெந்த பறவும் இருக்கணும், சரியா? இப்போ இந்த தண்ணி கூடவே அந்த கீரையிலிருந்தோ கொஞ்சம் தண்ணி இதுக்கு கூட வரும், சரியா? இதெல்லாம் சேர்ந்து வத்தின பிறகு பார்த்தீங்களா, கீரை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அந்த கீரை மசிஞ்சு போகலை, அப்படியே தான் இருக்குது. எங்கள் நார்வல் சைட்லலாம் இப்படி தான் நாங்கள் கீரை வைப்போம். இது கூட பருப்பு எல்லாமே போட்டு கூட்டு மாதிரி யாருமே வைக்க மாட்டோம், சரியா? இதை கூட சுடு சோறு வச்சு விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட், சரியா? சிவப்பு கீரை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.